ஒரு டேஸ்டான முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். மூணு சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்துச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. குழம்புக்கேற்ற கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போது முட்டையை சேர்த்துக்கலாம். எல்லா முட்டையும் சேர்த்தாச்சு குழம்புல. இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது, முட்டை குழம்பு. அதிக பொருளெல்லாம் தேவையில்லை. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ முட்டை நல்லா வெந்து வரட்டும். இங்கே பாருங்கள், முட்டை நல்லா வெந்து வந்துச்சு. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? சாப்பாட்டில் வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், முட்டை எதுவும் உடையாமல் எல்லா அழுக்கழுக்காக இருக்குது பாருங்கள். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.